தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டைம்ஸ் ஸ்கொயரில் உள்ள ஏமாற்றத்துக்கு பிறகு சரி நம்ம மஸ்ஜித் இந்தியா போவோம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் டாக்ஸியில் புறப்பட்டோம். பெரிய ஸ்டேஷன் இருக்குது. ஓகே, போகிற பகுதியில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து நோக்கி கோலாலம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அது வந்து அங்கே உள்ள பெரிய பழைய காலத்தில் பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று. அந்த காலத்தில் கட்டினது, பிரிட்டிஷ் டைமில் கட்டினது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஏன் மஸ்ஜித் இந்தியா போகிறோம்னாக்கி முதல் காரணம் வந்து எங்களுக்கு வந்து கரன்சியை கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் இருந்த ரூமுக்கு வந்து அவங்க வந்து கேஷ் தான் வேணும், அதுவும் லோக்கல் கரன்சியில் வேணும் அப்படின்னாங்க. டாலர்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க. சரி, அதையாவது செய்வோம் அப்படின்னு தான் புறப்பட்டோம். டாக்ஸியில் வந்து அவங்க தமிழ், அவங்க போகிற அது ஒவ்வொரு இடமா காட்டிட்டு நல்லா அன்பாக பேசிட்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து மஸ்ஜித் இந்தியாவை பார்த்தீங்கன்னாக்கி இது ஒரு பழைய ஏரியாவில் ஒன்று. 1883 வந்து அது ஒரு மஸ்ஜித், அதாவது மசூதி கட்டியிருக்காங்க. அது கம்பால வச்சு கட்டியிருக்காங்க. அவங்க கட்டினவங்க யாருன்னாக்கி இந்தியாவில இருந்து போன இஸ்லாம் தமிழர்கள். ஓகே, அது அவங்க கட்டியிருக்காங்க. அதனால அந்த மஸ்ஜித் கட்டினால அது பேர் மஸ்ஜித் இந்தியா. இந்தியாவில இருந்தவங்க கட்டினாங்க. ஓகே, இப்போ வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு வந்து அது கொஞ்சம் அங்கே ஒரு பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு இப்போ சில பேர் சொல்றாங்க மஸ்ஜித் இந்தியா தான் லிட்டில் இந்தியா, ஒரிஜினலாக அவங்க இந்தியன் செட்டில் ஆனது அப்படிங்கிறாங்க. இப்போ பிரிக் ஃபீல்ட்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தையும் அவங்க லிட்டில் இந்தியா அஃபிஷியலாக சொல்றாங்க. ஸோ அது ஒரு எது லிட்டில் இந்தியா அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வகையான பேச்சு ஓடிட்டு இருக்கு. சரி, நம்ம அந்த பாலிடிக்ஸ்குள்ள போண்டா. அதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா 1963 அதில் வந்து கிரானைட்ஸ், சிவப்பு கிரானைட் கல்லால அந்த மஸ்ஜித்தை திருப்பி கட்டியிருக்காங்க. ஓகே, அங்க வந்து நிறைய இந்தியன்ஸ் எல்லாரும் இருக்காங்க. பட் இந்தியன்ஸ், முஸ்லீம், இஸ்லாமியர்கள் அங்க வந்து அதிகமா கடைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் மஸ்ஜித் இந்தியாவோட கடை ஸ்டோரி. அங்க வந்து நம்ம கன்வெர்ஷன் ரேட் எல்லாம் கரன்சி கன்வெர்ட் பண்ணாக்கி ஓரளவு நல்ல ரேட் கொடுக்குறாங்க. நாங்க வந்து கடைசியா கொஞ்சம் அமௌண்ட் வந்து சூர்யா கேஎல்சிசி ஷாப்பிங் மால்ல கன்வெர்ட் பண்ணாங்க. ரொம்ப மோசமான ரேட். அங்க நீங்க உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணனாக்கி இங்கே வாங்க. நாங்கள் வீடியோவில் பார்ப்போம், அவங்க எங்கே கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அவரு அந்த டாக்ஸிக்காரர் ஒரு நல்ல இடத்துல இறக்கி விட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறாரு. உள்ள போச்சு நிறைய கடைகள் இருக்கு. இப்போ வந்து தமிழ் மாக்காரங்கள்ல பஞ்சாபிஸ் அவங்க எல்லாருமே கடை வச்சிருக்காங்க, மலேசியன்ஸ் அவங்க எல்லாருமே கடை வச்சிருக்காங்க. நாங்கள் அந்த கடையை பார்த்து போனோம். ஸோ நாங்கள் முதல்ல அந்த இதை ஒரு எக்ஸ்சேஞ்சை பார்த்தோம். அவங்க நல்ல இருந்தது. அந்த டீம் ஸ்மார்ட் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் ஒரு நல்ல ரேட்டே கொடுத்தாங்க. சரி, எங்களுக்கு என்ன கொஞ்சம் ஜாமானவங்க வேண்டியிருந்து என்னுடைய அந்த எலக்ட்ரிக்கல், நான் வச்சிருந்த எல்லா எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து யூஎஸ் பிளக் இருக்கும். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு ட்ராவல் சார்ஜர் இது இருந்தது, அடாப்டர் இருந்து. அது ஒன்று காணாது, நிறைய பேட்டரி அங்கே இன்னொரு அடாப்டர் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. சரி, இன்னும் அதான் அந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி கன்வர்ஷனுக்கு வருவோம் அப்படின்னு சுற்றியும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நடந்து போனோம் ஷாப்பிங்கில். கடையில் ரெண்டு பக்கம் கடை இருக்கு, ரெஸ்டாரண்ட், இந்தியன்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. இங்கே வந்து நிறைய அந்த பார்கெனிங் கடை, அந்த மாதிரி கடைகள் நிறைய கடைகள் இருக்கு. அதை சுற்றி பார்த்துட்டு போகணும். இந்த கடையில வந்து கெடாய் அப்படிங்கிறாங்க. அது நம்ம கடையில இருந்து, அதுக்கு தமிழ் கடையில இருந்து வந்தா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது. இங்க கெடாய் அப்படின்னு அந்த கடையில பூரா சொல்றாங்க. நிறைய கெடாய் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுல இன்னொரு பாத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் நம்ம வந்து லைக் கடையை கடைசியில போடுவோம். இவங்க எழுதும்போது அது எழுதும்போது கடை வந்து முதல்ல வருது. அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்றது கொஞ்சம் உல்டாவா, ஆப்போசிட்டா இருந்த மாதிரி வித்தியாசமா இருக்குது. ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையை பார்த்தோம். அந்த எலக்ட்ரானிக்ஸ் கடைக்குள்ள போனோம். அங்க எங்களுக்கு வந்து நாங்க தேவைப்பட்டது வந்து எங்களுக்கு கிடைக்கல.
கடை நல்லா அங்கே நல்லா தான் இருந்து எல்லாமே எல்லா ஜாமானும் இருந்து பட் கடை ஓகே உள்ளே போச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏதாவது பேக்கு கொண்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஜிப்டாகி இருக்கலாம் அந்த அதை வச்சு கட்டிடுறாங்க கட்டிட்டு அதாவது களவு எடுத்துடக்கூடாது கடை பையில் போட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஜிப் ஐட்டை வச்சு கட்டிடுறாங்க ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நாங்கள் எதை தேடி போனோமோ நிறைய ஜாமான்கள் இருந்து நாங்கள் எதை தேடி போனோமோ அது எங்களுக்கு கிடைக்கல. அதனால வெளியே வந்தோம். வெளியே வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஜிப் டையை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. ஓகே என்ன ஒரு இது என்னன்னாக்கி அது ஜிப் டையை கட் பண்ணி அவர் பாட்டி தெருவில் வீசியிருந்தாரு அவர். அது அது அவங்க அது நம்ம ஊரில் பழக்கம் அந்த பழக்கம் தான் எங்கேயுமே போக மாட்டேங்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு குப்பை தொட்டி ஏதாவது வச்சு அதில் போடலாம். இல்லை அவர் என்ன பண்ணுறாரு அது குப்பை தொட்டி ஏதாவது இருக்கா அவர் கையில் இருந்து யாருக்கும் பிடுங்கி அது பக்கத்துலேயே வீசிட்டாரு அவர். அது ஓகே அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஹனிபா ஸ்டோருக்கு போனோம். இங்கே உள்ளதுலே ஹனிபா வந்து ரொம்ப பாப்புலரான இந்தியன் கடை. சிங்கப்பூர்ல முஸ்தபா எப்படி இருக்கோ அது மாதிரி இங்க அங்க எனக்கு அங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அங்க உள்ள போச்சுல நிறைய போட்டோஸ் வச்சிருந்தாங்க அவங்களுடைய போட்டோ, அதோட இந்திய தலைவர்கள் போட்டோ எல்லாம் இருந்து, அண்ணா போட்டோ இருந்து, காமராஜர் போட்டோ இருந்து, நேதாஜி போட்டோ, அது மாதிரி அவங்க இந்திய தலைகள். இப்போ நம்ம கடைகள்ல நம்மளே வைக்கிறது கிடையாது, ஆனா அங்க அந்த போட்டோ இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்க சந்தோஷமா இருந்துன்னு சொல்லவா பெருமிதமா இருந்தோம்னு சொல்லவான்னு தெரியல. போனோம் அந்த அங்கே நாங்கள் என்ன தேடி போனோமோ அது கிடைச்சி கன்வெர்ட்டர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பவர் பேங்க் வாங்கலாம், ஓரளவு சீப்பாக இருக்குது. அதாவது நான் வழக்கமாக யூஎஸில் எதை வந்து ரொம்ப ஒரு நல்ல டீலில் வாங்குறேனோ அது அவங்க வந்து நார்மல் ப்ரைஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சு அந்த ஒரு பவர் பேங்கையும் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே இருந்து திருப்பி வந்து மணி கமிஷனுக்கு போனோம். ஆக்சுவலா இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது யூஎஸ் டாலர் கன்வர்ஷன் பண்ணும்போது அங்கே வந்து 3.7 எவ்வளோ போட்டிருந்தாங்க, இங்கே 4.3 எவ்வளோ கொடுத்தாங்க. ஏறக்குறைய $1 மேலே ஒரு வெள்ளி, அதாவது 20 ரூபாய் அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்தது. ஓகே நாங்கள் எனக்கு தேவையான டாலரையும் சரி கொஞ்சம் இந்தியன் கரன்சியும் கன்வெர்ட் பண்ணோம். பட் வரும்போது அந்த மஜித் இந்தியாவில் அந்த முதல் மஜிதா பார்த்தோம். அங்கே உள்ள போனோம். பட் அவங்க சொன்னாங்க இங்கே ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது, வெறும் மசூதி தான் அப்படின்னாங்க. அது போகும்போதே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது உள்ள போறதுக்கு அவர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவங்க பெரிய அளவில் அது அவங்களும் பெரிய அளவு விரும்பின மாதிரிலாம் தெரியல. அதனால சரி அதனால வந்து அப்படியே விசாரிச்சோம். நாங்கள் இன்னொரு மஜித் உண்டு, அது மெடாக் ஸ்கொயர்ல இருக்கு, ரொம்ப பாப்புலரான ஒரு மசூதி. சரி அங்கே போகலாம் அப்படின்னு போனோம். அது வந்து நாங்க போறது இப்போ வந்து ஜமக் மசூதி அப்படிங்கிறாங்க, இல்ல சுல்தான் அப்துல் மசூதி அப்படிங்கிறாங்க. இது வந்து அங்குள்ள 2 ரிவர், அதாவது கேலாங் காம்பேக் அப்படிங்கிற 2 ரிவரும் சேர்ந்த இடத்துல அதை கட்டியிருக்காங்க. ரொம்ப அங்குள்ள பாப்புலரான இடத்துல ஒண்ணு. இதை வந்து ஆக்சுவலா 1909 தான் கட்டியிருக்காங்க. நாங்க பார்க்க போற மசூதியா இப்ப நாங்க போற அங்கதான் போயிட்டு இருக்கோம். உள்ள போறோம். அங்க அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேல வழக்கம் போல டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நாங்க உள்ள போச்சுல அங்குள்ள செக்யூரிட்டி எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு போக முடியாது, டைம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. நாளைக்கு காலையிலே வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலா அங்க டைம் வந்து 10ல இருந்து 12:30 வரை, 2:30ல இருந்து 4:30 வரை. ஈவினிங் வந்து 2:30ல இருந்து 4:30 வரை தான் டைம். சரி எங்களுக்கு வசதியையும் பார்க்க முடியாம ஒரு ஏமாற்றம்.
நாங்கள் ஏமாற்றப்பட்டோமா முஸ்லீம்களை ஏமாற்றியதான்னு தெரியாது. அது கொஞ்சம் பார்க்கலான்னு இருந்து எனக்கு சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம வந்து வெளிநாட்டில் பார்க்க முடியல அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் திருப்பி வருவோமான்னு தெரியாது. நான் திருப்பி வரல. சரி இருந்தாலும் வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு வெளியே சுற்றி வந்தோம். அந்த 2 ரிவர் வந்து எப்படி ஜாயின் பண்ற இடத்துல எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வெளியே வந்தோம். மாஸ்கை பார்க்க முடியல, ஏன்னா லேட் ஆகிட்டோம். நல்லா ரொம்ப ஒரு அழகான இடத்துல அவங்க கட்டி அதை நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு, வெளியே இருந்து பார்க்கறதுக்கு. அதை கொஞ்சம் பார்த்து ரசிச்சோம். என்ன 4:30 இருந்தாலும் வெயில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அங்க. அந்த நதியோரம் அந்த ரெண்டு நதி சேர இடத்துல அந்த கலர் வித்தியாசம் தெரியும். ஒன்று கொஞ்சம் டார்க் கிரீனா இருக்கு, ஒன்று கொஞ்சம் 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 அழுக்கான லைட் கிரீனாட்டு. அந்த மாதிரி 2 ரிவரும் சேர்ந்த இடத்துல அந்த அந்த ரிவரை கடக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அது வழியா சுத்தி போனோம் நாங்க. பார்க்க ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ரிவரை பார்க்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. சுத்தி அந்த பக்கம் போனோம். ஏன்னா அந்த பக்கம் வந்து ரெண்டு இடம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒன்று வந்து அப்துல் சமாத் பில்டிங்னு ஒரு பில்டிங் இருக்கு, அது பேசிக்கலா கவர்மெண்ட் பில்டிங். இன்னொன்று வந்து மெரிடாக் ஸ்கொயர். ஓகே, இப்போ நீங்க பாக்குறது அப்துல் சமாத் பில்டிங். இது ஆக்சுவலா என்னன்னா பிரிட்டிஷ் டைம்ல அவங்க வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்க்காக அவங்க யூஸ் பண்ண பில்டிங். இது வந்து அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பில்டிங்கே. அப்புறம் 1974 வந்து அதை வந்து அங்குள்ள ராஜா பேர்ல சுல்தான் அப்துல் சமத் பில்டிங்கா மாத்திருக்காங்க. அது வந்து இன்னும் அது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் இருக்கு. தோ அவங்க கேபிட்டலை வந்து இப்போ அவங்க மாத்திட்டாங்க. இப்போ வந்து அவங்க கேபிட்டல் வந்து கோலாலம்பூர் கிடையாது. பட் இருந்தாலும் கவர்மெண்டோட சில ஆபீஸ் இங்க தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, இந்த பில்டிங்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்குரன் அப்துல் சமத்தா, சுல்தான் அப்துல் சமத். அந்த முன்னாடி வந்தோம். அதுக்கப்புறம் ரோட்டை கடந்து போனோம். இந்த ரோட்ல அந்த பக்கம் போனாக்கி அவங்க மெரிடாக் ஸ்கொயர் இருக்கு. மெரிடாக் ஸ்கொயருடைய இது என்னன்னாக்கி அது வந்து ஓகே, அதை பார்க்க ஒரு லைக் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கிளப்ல உள்ள கார்டன் மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அது கிரிக்கெட் கிரவுண்டால அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து ராயல் செலங்கார் கிளப் அவருடைய கிரிக்கெட் இது கிரிக்கெட் கிரவுண்ட் அதுதான். ஆக்சுவலா இது என்ன பாப்புலர் அப்படின்னாக்கா 1951 ஆகஸ்ட் 30 அவங்க சுதந்திரம் கிடைக்கும் போது இங்க தான் அவங்க வந்து பிரிட்டிஷ் பிளாக்கை இறக்கிட்டு மலேசியன் பிளாக்கை ஏற்றிருக்காங்க. இதுதான் முதல் இடம். இப்ப அன்னையில இருந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் டேயோட இங்க வந்து பிளாக் செலிப்ரேஷன் நடத்துறாங்க, இது பண்றாங்க. அது பேர் மெரிடாக் ஸ்கொயர். அது இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. மெரிடாக் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் தான் நினைக்கிறேன் அவங்க இதுல. மெரிடாக் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். அந்த இப்போ உலகத்திலே மலேசியாவில் உள்ள பெரிய பில்டிங் பேர் மெரிடாக் தான், 118 அப்படிதான் அது பில்டிங் பேரும். ஸோ அது சும்மா சரி, அது ஒரு பெரிய பேரோன் இல்லாட்டாலும் அதை சுத்தி பார்த்தோம். அங்குள்ள இடம் சுத்தி பார்க்கலாம், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, வெளியே இருந்து நீங்க அந்த இடத்த பார்க்கலாம். வேற அங்க ஒன்றும் போக முடியாது. ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணாக்கி சரி போதும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டு போனோம். இந்த வீடியோவில் இவ்வளவுதான். நம்ம அடுத்த வீடியோவில் வேற பார்க்கறது வேற. பாய்.